ஃபர்ஸ்ட் லெசன் நமக்கு உணவு பற்றினது கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சமையலறை படங்களை உற்று நோக்கி பாதுகாப்பான செயலுக்கு சரி குறியும் பாதுகாப்பற்ற செயலுக்கு தவறு குறியும் இடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, எதெல்லாம் பாதுகாப்பு நம்ம கிச்சன் பயன்படுத்துகிறோம், அந்த சமையல் அறையில் எப்படி இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும் பாருங்க. இது வந்து அமுதாவின் சமையலறை. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஃப்ரிட்ஜ் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க, விண்டோ ஓப்பனில் இருக்குது, க்ளோஸில் இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்காங்க, இங்கே எதுவுமே வைக்காமல் ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டே போயிட்டாங்க. இங்கே குழந்தைங்களை விளையாட விட்டுருக்காங்க, இது தவறான செயல். சிலிண்டரை கீழே கவுத்தி போட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தவறான செயல். எப்படி இருக்கலாம் அப்படின்னா, விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிடணும், ஏன்னா அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய காற்றெல்லாம் வெளியே போகும். அதுக்கடுத்து சிலிண்டரை நேராக வச்சுருக்கணும், பக்கத்துலேயே நம்ம நிற்கணும் சமைக்கும் போது, சரிங்களா? இங்கே பக்கத்தில் நிற்காம இங்கே சமையல் வச்சுட்டு இங்கிட்டு வந்துட்டாங்கல்ல, அது தவறானது. அப்போ இது வந்து சரியான செயல், சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் சமையல் எரிவாயு கசிவின் போது ஜன்னல் மற்றும் கதவுகளை திறந்து வைத்தல். ஏதாவது கேஸ் லீக் ஆகிற மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன செய்யலாம், ஜன்னல் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிடணும். அது மாதிரி லைட் சுவிட்செல்லாம் ஆன் பண்ணக்கூடாது, சரிங்களா? சமையல் எரிவாயு கசிவின் போது மின் சுவிட்சுகளை இயக்குதல் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அது வந்து தவறானது. இங்கே வந்து கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கு, இங்கே வந்து சுவிட்சை ஆன் பண்ணக்கூடாது, இது தவறானது. இப்போ சரியானதுன்னா இதுதான் சரியானது, சரிங்களா குட்டீஸ்? அடுத்து பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள உணவில் உள்ள சத்துக்களை கண்டுபிடித்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? கார்போஹைட்ரேட், புரதம், விட்டமின், தாது உப்புக்கள், கொழுப்பு. இப்போ நம்ம டெய்லி இட்லி சாப்பிட்றோம், இட்லியில் என்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட். அடுத்து சோயா பீன்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன், புரதம் இருக்குது. தயிர் குழந்தைங்க உங்களுக்கு விரும்பி ரொம்ப பிடிச்சமான ஒன்று, அதில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது. இது தண்ணி டெய்லி குடிக்கிறோம், விட்டமின் இருக்குது. அதில் சோறு சாப்பிட்றோம்ல, அதில் கார்போஹைட்ரேட். உளுந்த வடை பிடிக்கும் தானே, அதில் என்ன இருக்குன்னா புரதம் இருக்குது. அடுத்து வெண்டைக்காய் பொரியலில் வைட்டமின்